பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை நேரத்தில் கூட ஆண்டுடைய நாமத்தை சொல்லி நாம் பாடி ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டு நாமத்தை உயர்த்துவோம். என் கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடுங்க. ஒரு அருமையான பாடல். பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. என் தேவனே சமாதான காரணரே, உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதுடையவன் அக்கறை போவோம் வா என்று அழைத்தது உந்தன் தெய்வம் அல்லவா. வாக்கு மாறாதவர் செய்ய தவறிடா என்பதை நீ அறியாயோ. அக்கறை போவோம் வா என்று அழைத்தது உந்தன் தெய்வம் அல்லவா. வாக்கு மாறாதவர் செய்ய தவறிடா என்பதை நீ அறியாயோ. என்னுள்ளமே நீ அஞ்சுவதேனோ கலங்குவதேனோ, நேசர் உன்னோடு இருக்கையிலே. என்னுள்ளமே நீ அஞ்சுவதேனோ கலங்குவதேனோ, நேசர் உன்னோடு இருக்கையிலே. சொல்லுவோம். உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. கை உயர்த்தி நாம் சொல்லுவோம். தேவனே தேவனே என் தேவனே சமாதான காரணரே, உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதுடையவன் சொல்லுவோமா. இறையாதே நீ அமர்ந்திரு என்று நீ
காற்றையும் கடலையும் அமர்த்தியவர் உன்னுடன் உண்டு, நீ கலங்காதே திகையாதே என் மனமே. காற்றையும் கடலையும் அமர்த்தியவர் உன்னுடன் உண்டு, நீ கலங்காதே திகையாதே என் மனமே. சொல்ல உம்மை உறுதியாய், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. கை உயர்த்தி சொல்லும் தேவனே, தேவனே என் தேவனே, சமாதான காரணரே, உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. சொல்லுங்க தேவனே, தேவனே தேவனே, சமாதான காரணரே. சொல்லுங்க, ஓ தேவனே தேவனே, சமாதான காரணரே, உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. கை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முழுமையாய் நம்புகிறவர்களுக்கு அவர் பூரணமான சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். எத்தனை பேர் இந்த பாடல் பிடித்திருக்கிறது? கைகளை உயர்த்தி ஒரு சில வரிகளை ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் உறுதியாய் நம்புகிறேன், உம்மை பற்றி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், அவரே நான் பற்றி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து ஆராதிக்க, ஆண்டவரை பாடி ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் பூரண சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். வசனம் அதுதான். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒருவேளை சமாதானம் அற்று போன ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கைகளை உயர்த்தி இந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து நீங்க பாடுங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், எல்லாம் மாறி போனாலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் மாறாமல் இருந்து செய்து தர போதுமானவராக இருக்கா. கையை உயர்த்தி சொல்லுவோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனே தேவனே, சமாதான காரணரே, உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை நம்புவதா பூரண சமாதானமே. ஓ சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. கையை உயர்த்தி சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க. என் தேவனே தேவனே, சமாதான காரணரே, உம்மை முழுமையா நம்பு
சமாதானமே. ஓ முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுவீங்க? சொல்லுங்க கையை உயர்த்தி நம்புவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்வீங்க? என் வாழ்க்கைக்கு சமாதானத்தை தருகிறவர் நீர் ஒருவரே, சமாதான காரணர் நீரே. சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனே தேவனே சமாதான காரணரே, உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. கொந்தளிக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நம்புகிறவர்களை ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு வார்த்தையை அனுப்பி நமக்கா எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க? அன்னைக்கு சீசர்கள் படகிலே பிரயாணம் பண்ணும் பொழுது கொந்தளித்து போன கடலின் நடுவில் என்ன செய்வது தெரியாத அந்த சூழ்நிலை கர்த்தர் இடைப்பட்டு ஒரு அமைதியை உண்டுபடுத்தினார். நான் சொன்னேன், இன்னைக்கு போராட்டத்தோடு இந்த ஆராதனை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, இந்த ஆராதனை பங்கு பெறுகிறீன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லா இரைச்சல்களை ஆண்டவர் அமைதியாக்குகிறவர். he can calm the storm. Hallelujah. எத்தனை பேர் அதை நம்புறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லா அலையின் மத்தியில என்னை உயர எழுப்ப அவர் போதுமானவர். என்னை அமர பண்ணுகிறவர் அல்ல, என்னை ஆழமாய் கொண்டு செல்கிற, என்னை அழுத்த விடுகிற, என்னை விட்டு விடுகிற தேவன் அவர் அல்ல. ஹalleluya. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இந்த மாலை நேரத்தில்? எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க? ஹalleluya. இறையாதே அமர்ந்திரு என்று நீர் உரைத்தது, கடலையோ அல்ல என் மனமாதையோ, என் இயேசுவே தெய்வமே. இறையாதே நீ அமர்ந்திரு என்று நீ உரைத்தது, கடலையோ அல்ல என் மனமாதையோ, என் இயேசுவே தெய்வமே. சொல்லுங்க கை உயர்த்தியோ. காற்றையும் கடலையும் அமர்த்தியவர் உன்னுடன் உண்டு, நீ கலங்காதே திகையாதே என் மனமே. காற்றையும் கடலையும் அதட்டியவர் உன்னுடன் உண்டு, நீ கலங்காதே திகையாதே என் மனமே. இனி உள்ளம் அப்படியே ஒரு விதமான சமாதானமற்ற நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், இதயத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய, உங்க வாயால நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என் இதயமே நீ கலங்குவதே, நீ அஞ்சுவதே, உன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் உள்ளமே நீ அஞ்சுவதேனோ கலங்குவதேனோ,
உயர்த்தி சொல்லுவோம். தேவனே தேவனே சமாதான காரண உம்மை உறுதியா நம்புவதா பூரண சமாதானமே. பாருங்க அவருடைய பேரை பாருங்களேன். அவர் தருகிற சமாதானத்தை இந்த உலகத்தில் வேற யாராலையும் தர முடியாது. வசனம் சொல்லுகிறது, இதோ உங்களுக்கு என்று சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அதை யாரும் உங்களிடத்துல இருந்து எடுக்கவே முடியாது. யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு கொந்தளிக்கிற இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா உங்களால? நம்பிக்கையோடு கூட கரம் உயர்த்தி எத்தனை பேரால சொல்ல முடியும்? 88ஆம் சங்கீதத்துல இப்படிப்பட்ட ஒரு புலம்பலை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் நீர், செவி கொடுப்பீர் என்று நம்புகிறேன். என்னுடைய ஜெபத்தை நீங்க செவி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புகிற ஒரு புலம்பலை நாம் பார்க்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய எல்லா விதமான போராட்டத்தின் நடுவில் அவரை நாம் உறுதியாய் பிடிக்கும் பொழுது நமக்கு அவர் பூரண சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். பாருங்க, அதனால தான் அவருக்கு சமாதான காரணர் என்று பெயர். எத்தனை பேர் அந்த தேவனை சொல்லி துதிக்க விரும்புறீங்க? 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே தேவனே சமாதான காரணரே உம்மை உறுதியா நம்புவதா பூரண சமாதானமே. உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கறை போவோம் வா என்று அழைத்தது உந்தன் தெய்வம் அல்லவா? வாக்கு மாறாதவர் செய்ய தவறிடா என்பதை நீ அறியாயோ? பாடலாமா? அக்கறை போவோம் வா என்று அழைத்தது உந்தன் தெய்வம் அல்லவா? வாக்கு மாறாதவர் செய்ய தவறிடா என்பதை நீ அறியாயோ? சொல்லுங்க பாப்போம். என்னுள்ளமே நீ அஞ்சுவதேனோ கலங்குவதேனோ? நேச உன்னோடு இருக்கையிலே என்னுள்ளமே நீ அஞ்சுவதேனோ கலங்குவதேனோ? நேச உன்னோடு இருக்கையிலே கை உயர்த்தி சொல்லுவோம். தேவனே தேவனே சமாதான காரணரே. 2 கை உயர்த்தி சொல்லுவோம். தேவனே தேவனே சமாதான காரணரே. சொல்லுவோம். தேவனே 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 சமாதான காரணரே உம்மை முழுமையாக நம்புவதா பூரண சமாதானமே. கை வைத்து சொல்லுவோம். உம்மை முழுமையா நம்புவதா பூரண சமாதானமே. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு
சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். நம்புகிறவள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பார்ப்போம். ஓ, அவர் சமாதான காரணர். உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். ஓ, உங்களுடைய தேவையின் மத்தியிலே கர்த்தரை நம்பி அவரை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, நல்லா அப்படியே ஆண்டவரை துதிப்போம். அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான் அனைத்தையும் ஆளும் தெய்வம் நீ அறிந்து நான் அமர்ந்தீர் ஆண்டவரை பார்த்து அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஓ, அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீரோ ஏசையா என் நேசரே. அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓமை உயர்த்துகிறோம், ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் பராக்கிரமுடையவர். ஓ, எங்களுக்காக சர்வத்தையும் படைத்த தேவன், எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுவீங்க? ஓ, எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க? ஓ, இயேசுவே. கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே. அவருடைய நாமம் பெரியது. சொல்லுங்க பாப்போம். என்றும் தாங்கும் அம்புயமே இன்ப இயேசு
இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே நாமமே. கை வைத்து சொல்லுவோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? ஓ பராக்கிரமம் உள்ளவரே இந்த நீலத்தை ஆள்பவரே உம்மாகாத எதுவும் இல்லை. இந்த நீலத்தை ஆள்பவரே உம்மாகாத சொல்லுவோம் எதுவும் இல்லை. ஓ எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே உம்மை உயர்த்துகிறோம் சொல்லுங்க. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தந்த தெய்வமே. கை உயர்த்தி சொல்லு. யெகோவா யெகோவா ராஃபா ஓ சுகம் தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். சோ என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்துடனே. சொல்வீங்களா? கை உயர்த்தி. ஓ என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே அன்பாலே உம்மை முழு உள்ளத்துடனே. ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாராதனை வேளையில சில பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்ன ஆண்டவரே,
கர்த்தர் நீர் ஆலோசனை தருவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீர் அற்புதமான தேவன், நாங்கள் நம்புகிறோம். ஓ நீர் அதிசயம் செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். 88ஆம் சங்கீதத்துல ஒரு விதமான ஆழத்துக்குள்ள இருக்கிற அது எழுதியிருக்கிற அந்த சங்கீதத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விதமான புலம்பலை நாம் அதில் பார்க்கலாம். நீங்க வேதம் இருந்தால் அதை திறந்து 88ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். நான் சொன்னேன் ஏன் இந்த வார்த்தையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, 88ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தரால் அதிசயம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சில நிலைமைகள், சில சூழ்நிலைகள்ல வாழ்க்கையில நமக்கு நேரிடுகிறது. சில நேரங்களில் நாம் புலம்புகிறோம். இந்த சங்கீதத்தை நாம் அதுல ஒரு புலம்பலை நாம் பார்க்க முடியும். சொல்லியிருக்கிறது, நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அதுல இன்னும் 11ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அதுல சொல்லியிருக்கிறபடி என்னை பாதாளத்தின் குழியிலும், 6ஆம் வசனம், என்னை பாதாளத்தின் குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அல்லைகள் எல்லாவற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியிலே புறப்படக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் அதுல நிறைய வார்த்தைகளை விவரிச்சு சொல்லியிருக்கு. அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. அப்ப அவரை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்களேன். நான் சாவின் விளிம்புல இருக்கிறேன், மரணத்தில் இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்குது. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. சில நேரங்களில் நமக்கு கேள்வி வருது, என்ன வருது, நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்குமா, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வரும். நான் காலையில் இதை வாசிக்கும் பொழுது என்ன நான் யோசித்த காரியம் அது பாருங்க. அந்த ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களுக்கு வருகிற துன்பங்கள் அப்படிப்பட்ட துன்பமாக இருக்கிறது. அது மரணத்துக்கு நேரம் அவர்களை கொண்டு போகிறது. அவருடைய சூழ்நிலையை சில நேரங்கள் அவர்களால் சகிக்க முடியவில்லை. கர்த்தர் இல்லாதது போல நினைத்துக் கொள்கிற மனநிலைமைகள், மைண்ட் செட் சில நேரங்கள் அப்படி மாறுகிறது. எப்படி சூழ்நிலை ஒரு மனுஷனை கர்த்தர் இல்லை என்பதை போல ஒரு நிலைமையை அவனுக்குள்ள ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான், நம்மளை காப்பாத்துறதுக்கு இல்லை, அதிசயம் ஒண்ணு நமக்கு நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதான் அந்த வார்த்தை அப்படி வருது, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. பிரேத குழியிலே உமது கிருபையும் அழிவிலே உமது உண்மையை விவரிக்கப்படுமோ அப்படின்னா, நான் ஆண்டவரே இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன், என் ஞானவான் தான், நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் மரணத்துக்கிட்ட இருக்கிறேன், நான் குழியில இருக்கிறேன். அந்த இடத்துக்கு உங்களுடைய கிருபை வருமா? அழிவிலே உங்களுடைய உண்மையை விவரிக்க முடியுமா? இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளால பாட முடியல, துதிக்க முடியல, சில நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற சோர்வுகள், நமக்கு இருக்கிற உண்மையான பலவீனங்கள் நம்மை சில நேரங்களில் ஆண்டவர் இல்லாதது போல நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதிசயங்கள் நம் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்று சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. கர்த்தருடைய கிருபை இதுக்கு மேல என்னால உணரவே முடியாது, நான் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன், இனி கர்த்தராலே என்ன கூப்பிட முடியாது, தூக்க முடியாது, நான் இங்க இருந்து கத்தும் பொழுது அவருடைய உண்மையை நான் சொல்ல முடியுமா, ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமே, அது வருமா அப்படின்ற கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன்.
என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று இல்லவே இல்லை. நான் சொல்றேன், எந்த இடத்துலயும் அதிசயத்தை செய்ய நம்முடைய தேவனால முடியும். நம்புகிறவர்கள் கரம் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஓ நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. என் நிலைமையை நான் பார்க்கிறேன், நான் ஆழத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் எழுப்பி வர முடியாத அளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கதறி கொண்டிருக்கிறேன், எனக்குன்னு கரம் இல்லை. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பார்த்தேன், ஓ ஹல்லேலூயா, எனக்கு சொல்றதுக்கு என் கூட சேர்றதுக்கு ஒரு கம்பெனியன் இல்லை, ஒரு நண்பர் கூட இல்லை, நான் எதையும் ஷேர் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எல்லாமா இருந்து தோலுக்கு தோலாய் கரத்துக்கு கரம் கொடுத்து உங்களை எந்த ஆழத்திலிருந்தும் தூக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க விடுகிற ஒரு சொட்டு கண்ணீராகிலும் வீணானது அல்ல. நீங்க வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீராகிலும் அது கணக்கில் இல்லாதது அல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க சிந்துகிற ஒரு கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன், ஓ உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஓ என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் அதிசயத்தை செய்ய போதுமானவர். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஓ என்னை தூக்குகிறவர் நீர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கு, நான் மரணத்துக்கு நேராக இருக்கிறேன், நான் குழிக்கு நேராக இருக்கிறேன், இருளுக்கு நேராக நான் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குமா? என்னால் அந்த கிருபையை உணர முடியுமா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்க போதுமானவர். ஓ ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டின் மத்தியிலும் உங்களுக்கு கரம் கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அவருடைய காருண்யம் பெரியவனாக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறதோ, அந்த காருண்யத்தை கர்த்தர் உங்களுக்காக, ஓ அவருடைய கிருபை உங்களுக்காக, அவருடைய தயவை உங்களுக்காக வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை கூப்பிட விரும்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆழத்தில் இருந்தாலும் சரி, யாரும் போக முடியாத ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, ஏன்னா தனிப்பட்ட விதத்துல ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தரால புரிந்து கொள்ள முடியாது. ஒரு காரியங்களை ஒரு சூழ்நிலைகளை ஒரு மனுஷன் பார்த்து பரிதாபப்படுவான், ஒரு மனுஷன் பார்த்து நல்லா தானே இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ பார்க்க நல்லா தானே இருக்கிற, உனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தனிப்பட்ட இருதயத்துக்கு தெரியும் என்ன கவலை இருக்கு, என்ன சூழ்நிலை இருக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்து அவருடைய கிருபையை தர அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி, ஓ எந்த சூழ்நிலை அவரை துதிக்க வைக்க கர்த்தருக்கு சாத்தியமாகும். அது அவரால் செய்ய முடியும். நம்புகிறவர்கள் கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. கடைசியா ஓ கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடிக்கிறவர், ஓ நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. கைகளை உயர்த்தி சொல்லோ, குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி
நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஒரே ஒரு வரியா. ஓ நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. கடைசி கை உயர்த்தி சொல்லும் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் கடைசியா சொல்லும் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஆராதனையுடைய கரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எப்பேற்பட்ட மரண தருவாயில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஜீவன் தர போதுமானவர், நீர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தாவே நீ தூக்கி எடுக்கிறவர், நீ மீட்கிற தேவன். பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. யாரெல்லாம் தவிப்போடு இருக்கிறார்களோ, போராட்டத்தில் இருக்கிறார்களோ, அவருக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடும்படி இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். புலம்பல்களை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவீராக, சோர்வை கர்த்தர் பலமாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களிலே ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய அதிசயங்களை எல்லாருடைய வாழ்க்கையில நீ செய்வீராக, சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.